அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நான் உங்கள் யோகா மோகன். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆசனம் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். அந்த ஆசனத்தின் பேர் சப்த வஜிராசனம். இதுக்கு முதல்ல நாங்கள் வஜிராசனம் செஞ்சுறாங்க. இப்போ அந்த வஜிராசன நிலையில இருந்து கொண்டே நாங்கள் சப்த வஜிராசனம் செய்ய போகிறோம். ஓகே, இதனுடைய பலன்களை நாங்கள் ஆசனம் முடிவில் ஆசனங்கள் செஞ்சு போட்டு அதுக்கு பிறகு கடைசியில் இதனுடைய பலன்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாங்கள் ஆசனத்துக்குள்ளே போவோம். சரியா? Good morning everybody. Today I am going to do a new exercise. The name of the exercise is Sapta Vajrasanam. Okay. நாங்கள் இப்போ என்ன சொல்றது, அந்த ஆசன நிலைக்கு போகிறதுக்கு இடையில நாங்கள் எங்களுடைய இருக்கையிலேருந்து சுவாசன நிலையில் இப்படி இருந்து கொள்ளணும். முதல் இருந்து நல்ல முள்ளந்தண்டு நேர் இப்படி நிமிர்ந்த நிலையில் இருக்கணும். ஒரு ஆழமான மூச்சு ஒரு 2-3 எடுத்து விட்டுக்கொள்ளணும். ஓகே, இப்போ நாங்கள் சாதாரண மூச்சு நிலைக்கு இப்போ அடுத்து நாங்கள் வஜிராசனத்தில் போய் இருந்து தான் சப்த வஜிராசனம் செய்யணும். ஓகே, இப்போ நான் வஜிராசன நிலைக்கு போனால் கால்களை இப்படி வச்சுக்கொள்ளணும். இப்படி வச்சு பின்னட்டிச்சதை இந்த கால்களில் இப்படி இருக்கும். இந்த நிலையில வந்துருக்கணும். இது வஜிராசன நிலை. இந்த வஜிராசன நிலை இருக்கணும். நான் சப்த வஜிராசனம் செய்ய போகிறேன். இந்த கால்களை முள்ளங்கால்களை ஒரு ஃபிட் இப்படி அகட்டி வச்சுக்கொள்ளணும். சரியோ? வச்சுக்கணும். இந்த பின்னங்கால்களையும் கொஞ்சம் இப்படி அகட்டி இப்படி வச்சுக்கொண்டு அப்படி இந்த இருக்கை நிலைக்கு போகணும். இந்த இருக்கை நிலைக்கு போயிட்டு நேரா இப்படி இருந்து கொண்டு மெதுவாக கைகளை இப்படி வச்சு மெதுவாக பிடிச்சு கொண்டு இந்த நிலைக்கு இருந்து கொள்ளணும். உங்களுக்கு விருப்பம்னா கைகள் இப்படி பக்கவாரிலேயே வச்சுக்கொள்ளலாம், இப்படியும் வச்சுக்கொள்ளலாம், இல்லாட்டி துடைக்கு மேல இப்படியும் வச்சுக்கொள்ளலாம். உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை செய்யலாம். இவ்வாறாக 10 செகண்ட் 10 எண்ணிக்கை இருந்தாலும் பரவாயில்லை. திரும்ப ஒருக்கா 10 எண்ணிக்கை முடிஞ்சோன்னா இந்த கால்களை இப்படி பிடிச்சி முழங்கையை ஊண்டிக்கொண்டு திரும்பி இப்படி இருந்து கொள்ளும். திரும்ப முழங்காலுக்கு மேல இப்படி கைகளை வச்சுக்கொண்டு நேராக இருந்து ஒரு ஆழமான மூச்சு எடுத்து விடுங்க. மூச்சு முழுவதும் வெளியே. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு முழுவதும் வெளியே. இவ்வாறாக இன்னும் ஒரு சுற்று நாங்கள் செய்ய போறோம். அதே மாதிரி கால்களை இப்படி பிடிச்சு கொள்ளணும். நீங்க கீழே போகணும். 10 எண்ணிக்கை இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 திரும்பி நேராக இருந்து கொள்ளணும். நேராக இருந்து கொண்டு இது மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில நீங்க 3 சுற்றுகளை உங்களுக்கு ஏற்ற அளவுல, உங்களுக்கு எந்தெந்த நிலையில ஏற்ற அளவுகளோ அந்தந்த நிலையில ஏற்ற அளவுகள்ல நீங்க இந்த ஆசனத்தை செய்யலாம். உங்களுக்கு ஏழுமான அளவு. வயது கொஞ்சம் செய்ய கஷ்டப்படுவோம். ஆரம்ப நிலை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். போக போக சரியா வரும். அதனால நீங்க முதல் வஜ்ராசனத்துல இருந்து பழகி அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆசன நிலைக்கு போங்க. அப்படி போனா தான் இதை பிடிச்சது. எடுத்த உடனே இதை எதுவுமே செய்ய இயலாது. ஓகே, இந்த ஆசனத்தின் பலன்கள் என்னன்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்கும்போது நம்மளுடைய முள்ளந்தண்டில் ஏற்படுற வலி, கழுத்து வலி, இதுகள் எல்லாம் எதனால ஏற்படுதுன்னு சொன்னா உடல் ஆரோக்கியமற்ற தன்மை மன அழுத்தத்தின் காரணமாகத்தான் இது நமக்கு ஏற்படுது. அப்ப மன அழுத்தம் இருந்தாலே இடுப்பு வலி, முள்ளந்தண்டு வலி, கழுத்து வலி இதுவளவும் கட்டாயம் வந்தே ஆகும். அப்ப இந்த மன அழுத்தத்தை இல்லாம நாம செய்யணும்னு சொல்லி சொன்னா இந்த ஆசனங்களை இந்த ஆசனம் இந்த வஜ்ராசன நிலையில ஆசனத்துல நீங்க இருக்கும்போது உங்களுடைய கழுத்து வலி இல்லாம போகும், முள்ளந்தண்டு வலி இல்லாம போகும், இடுப்பு நல்ல பலமடையும், உங்களுடைய முழங்கால் பின்னாட்டு சதைகள் எல்லாம் இல்லாம இருக்கும். மொத்தத்துல சொல்ல போனா உடல் உறுப்புகள் அனைத்துக்கும் தேவையான அளவான இரத்த ஓட்டங்களை இந்த ஆசனம் கொண்டு போய் சேர்க்கும். தேவையான உறுப்புக்கு எவ்வளவு இரத்த ஓட்டங்கள் போகணுமோ, தேவையற்ற உறுப்புகள் சொல்லி ஒன்றும் இல்லை. எல்லா உறுப்புகளுக்கும் அதனால அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆற்றலை கொண்டு போய் சேர்க்கும். ஆற்றல் இரத்த ஓட்டங்கள் அவ்வளோத்தையும் இந்த ஆசனம் கொண்டு போய் சேர்க்கும். இது நல்ல ஒரு அருமையான ஆசனம். ஆரம்ப காலகட்டங்களில் இது ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் காலையிலேயோ பின்னேறியோ நாங்கள் ஒரு பழக்க நிலைக்கு கொண்டு வரும்போது இது ஒரு ஈஸியான இலகுவான ஒரு ஆசனமா போயிடும். நமக்கு மன அமைதி கிடைக்கிறதா எங்க கிடைக்கும்? நம்ம செத்து போனா மட்டும்தான் மன அமைதி கிடைக்கும். அது வரைக்கும் மன அமைதின்ற விஷயம் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப மன அமைதி வாழும் காலம் இறப்பு
பிறப்புண்டு இருந்தா இறப்புண்டு சொல்லி ஒன்று இருக்கு. இப்போ இடப்பட்ட காலப்பகுதி தான் வந்து வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வந்து நீங்க சந்தோஷமா நிம்மதியா ஆரோக்கியமா வாழணும்டா ஒவ்வொரு நாளும் நீங்க கட்டாயம் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ இல்லை அரை மணி நேரமோ கட்டாயம் செஞ்சு உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கிற விஷயத்தை மட்டும் இல்லாம மனசையும் நாங்க ஆரோக்கியமா வச்சுக் கொள்ளணும். அப்ப உடலுக்கு யோகா, மனசுக்கு தியானம். அப்ப ரெண்டுக்கும் ஆத்மாவுக்கு தியானமும் உடலுக்கு யோகாவும் செஞ்சா அன்றைய நாள் சுறுசுறுப்பாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நான் இன்றைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோ வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் யோகா மூலம். நன்றி.